தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னையில் வரலாறு காணாத வகையில் மின் நுகர்வு பதிவாகியுள்ளது. இதை சமாளிக்க மின்சார வாரியம் மேற்கொண்டுள்ள முயற்சிகள் என்னென்ன என்பது குறித்து செய்தியாளர் தாயுமானவன் விவரிக்க கேட்கலாம். தமிழகத்தில் கத்திரி வெயில் காலம் முடிந்தாலும் கூட பல இடங்களில் தொடர்ந்து வெப்பநிலை வாட்டி வதைக்கக்கூடிய சூழலில் தினசரி மின் தேவை என்பது அதிகரித்து வருகிறது. குறிப்பாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் அதிகரித்திருக்கக்கூடிய ஏசி பயன்பாடு மற்றும் மின்விசிறி பயன்பாட்டால் மின் தேவை என்பது நுகர்வோர்களுக்கு அதிகரித்திருக்கிறது. இதனால் மின்மாற்றிகள் லோடு தாங்க முடியாமல் வெடித்து சிதறுவதும் மின்மாற்றிகள் பழுது ஏற்படுவதும் அதிகரித்திருக்கிறது. அதே சமயம் சென்னை உட்பட பெருநகரங்களில் புதைவட கம்பிகள் அமைக்கப்பட்டிருக்க கூடிய நிலையில் இந்த புதைவட கம்பிகளுக்கு அருகாமையில் இல்ல அதன் மீது பார்த்தோம் என்றால் சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பல்வேறு திட்டப்பணிகளால இந்த புதைவட கம்பிகள்ல பாதிப்பு ஏற்பட்டு தொடர்ந்து மின்சார தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டிருக்கிறது. மின்சார விநியோகம் என்பது பாதிப்பை சந்தித்திருக்கிறது. இந்த நிலையில தான் மின்சார வாரியத்தின் தரப்புல நேற்றைய தினம் சம்பந்தப்பட்ட பல்வேறு துறைகளுக்கு ஒரு கடிதம் என்பது வழங்கப்படுகிறது. அந்த வகையில் குறிப்பாக மாநகராட்சி, அதேபோல் குடிநீர் வழங்கல் வாரியம் மற்றும் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் என அனைத்து நிறுவனங்களுக்கும் ஒரு கடிதம் வழங்கப்படுகிறது. புதைவட கம்பிகள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் ஏதேனும் பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்றால் சம்பந்தப்பட்ட மின்வாரியத்திடம் ஒப்புதல் பெற்று அந்த அதிகாரிகளுடைய மேற்பார்வையில தான் இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உத்தரவை வழங்குறாங்க. அதே போல நேற்றைய தினம் முதல் கூடுதலாக இந்த மின்தடை ஏற்படக்கூடிய பகுதியில் உடனடியாக அந்த மின்சாரத்தை வரவழைப்பதற்கு தேவையான நடவடிக்கையை சீரமைக்க தேவையான நடவடிக்கையை எடுக்கக்கூடிய வகையில் சுமார் 125க்கும் மேற்பட்ட குழுக்கள் வாகனங்கள் மூலமாக ரோந்து பணிகள் என்பது துவங்கியிருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட IAS ஆபீசர்கள் தொடர்ந்து மின்வாரியத்தின் தரப்பில் அந்த கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. நேற்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் சென்னையில் பல இடங்களில் மின்தடை என்பது ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வடபழனி, தரமணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த மின்தடை ஏற்பட்டிருந்த ஒரு சூழலை உடனடியாக மின்வாரிய அதிகாரிகள் அந்த மின்தடையை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தாங்க. சைதாப்பேட்டை பகுதியில் நேற்று நள்ளிரவு முதல் காலை வரைக்கும் பரவலாக மின்தடை என்பது ஏற்பட்டது. அந்த பகுதியிலும் மின்வாரியத்துறை அதிகாரிகள் அந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மின்தடையை சரி செய்வதற்கான பணிகளில் ஈடுபட்டிருந்தாங்க. மின்வாரியத்துறைக்கு வரக்கூடிய புகார்கள் மற்றும் அதன் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்வதற்காக மின்சாரத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் நேற்றைய தினம் அண்ணா சாலை மின்வாரியத்துறை அலுவலகத்திற்கு நேரில் வருகை தந்து இரவு முழுவதும் தங்கியிருந்து அந்த பராமரிப்பு பணிகள் மற்றும் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகளை கண்காணித்தார். இப்படிப்பட்ட நிலையில தான் நேற்றைய தினம் உச்சபட்ச மின் தேவை, சென்னையுடைய உச்சபட்ச மின் சேவை என்பது 5008 மெகாவாட்டாக பதிவாகி இருக்கிறது. இதற்கு முன்னதாக இது போன்ற ஒரு பதிவு என்பது பதிவாகாத ஒரு சூழலை வரலாறு காணாத வகையில் ஒரு அதிகபட்ச மின் நுகர்வு என்பது நேற்றைய தினம் கண்டறியப்பட்டிருக்கிறது. தலைநகர் டெல்லிக்கு பிறகாக இரண்டாவது மிகப்பெரிய மின் நுகர்வை தினசரி கொண்ட நகரமாக சென்னை என்பது உருவெடுத்திருக்கிறது. குறிப்பாக சென்னையுடைய கடந்த கால மின் நுகர்வை பார்த்தோம் என்றால் அதிகபட்சமாக பார்த்தோம் என்றால் கடந்த புதன்கிழமை இரவு 10 மணிக்கு சென்னை நகரில் உச்சபட்ச மின் தேவை என்பது 4809 மெகாவாட்டாக இருந்தது. அதற்கு முன்னதாக மே 31, 2024 தான் 4769 மெகாவாட்டாக பதிவாகி இருந்தது. இப்படிப்பட்ட நிலையில தான் நேற்றைய தினம் அதிகபட்ச மின் நுகர்வு கண்டறியப்பட்டிருப்பதாக மின்சார வாரியத்தின் தரப்பில் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 5008 மெகாவாட் என்ற அளவில் மின்சாரம் என்பது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் வரும் நாட்களில் இந்த அதிகபட்ச மின் நுகர்வு காரணமாக ஏற்படக்கூடிய மின்தடை உள்ளிட்டவற்றை சமாளிப்பதற்கு மின்சார வாரியத்தின் தரப்பில் அதிகாரிகள் கொண்ட குழுவினர் நியமிக்கப்பட்டு இரவு பகல் பாராமல் பணிகளில் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அதே போல ஒரு சில இடங்களில் அந்த ஃபியூஸ் கேரியர் திருடப்பட்ட விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களாலையும் மின்தடை என்பது ஏற்பட்டதாக மின்சார வாரியத்தின் தரப்பில் தெரிவிக்கப்படக்கூடிய நிலையில வரும் நாட்களில் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கை மின்சார வாரியம் எடுத்து வராங்க. அதே சமயம் குறுவை சாகுபடி டெல்டா மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் குறுவை சாகுபடிக்கு தேவையான மின்சாரத்தை சீராக விநியோகம் செய்வதற்கும் மின்சார வாரியத்தின் தரப்பில் சம்பந்தப்பட்ட மின்வாரியத்துறை பொறியாளர்களுக்கு உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே வரும் நாட்களில் படிப்படியாக அந்த மின்வெட்டு பிரச்சனை என்பது குறைவதற்கான நடவடிக்கையை மின்சார வாரியம் எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.